வாழ்க வள்ளுவோம். என்னோட குரல்வழி சினிமா சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த படத்தோட கதை என்னன்னா, இவ்வளவுதாங்க இந்த படத்தோட கதை. தன் மனைவி சிஎம் கூட ஒரு போட்டோ வேணும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட போட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு அவமானப்படுத்துறாப்ல. அந்த அவமானப்படுத்தவே அப்ப அங்க இருக்கிற ஒரு நார்மல் எம்பிய சிஎம் ஆக்குறதுக்காக அவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, அந்த சம்பாதிக்கும் போது வர இடையூறை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எவ்வளவுதான் எதிரிக்கு வந்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ நம்ம ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் பாட்டே நமக்கு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த 2 பாட்டை வச்சுதான் அந்த படமே ஹிட் ஆச்சு. 2 பேரா மாமி? இந்த படத்துலயாவது ஏதாவது சொல்லிருப்பாங்களோ, ஏன்னா அவ்வளவு பில்டப் பண்ணாங்க பேன் இந்தியா லெவல்ல, அப்படி இப்படி இப்படின்னு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஹிந்தி ஆளுங்க கூட அவ்வளவு தூக்கி வச்சு பேசினாங்க. अरे भाई अपन तो पुष्पा देख के पुष्पा भाई झुकेगा नहीं, पिक्चर तो ऐसा होना चाहिए, सैल्यूट करता हमारा. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகத் ஃபாசிலும் நம்ம அல்லு அர்ஜுனும் எதுக்காக இனிமையா இருந்திருப்பாங்கன்னா இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான். அந்த படத்துல அவ்வளவு டெரிஃபிக்கா காமிச்சிட்டு செகண்ட் பார்ட்ல அவரை வெறும் டம்மியா காமிச்சிட்டாங்க. என்னடா அப்படி புஷ்னு ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் வில்லத்தனம் காட்டியிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த மாதிரி மொக்க படத்தை எடுத்து பெரிய பிரம்மாண்டமா கிரியேட் பண்ண நம்ம ஆளுங்களை புஷ்பாத பிராண்டடான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் மண்டையை போட்டு பராண்டா வச்சிட்டானுங்க. இந்த படத்துல என்னதான் கதை நல்லா இல்ல, ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, ரொம்ப லென்த்தா இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் இருந்திருந்தாலும் இந்த படத்துல நம்ம அல்லு அர்ஜுனோட நடிப்பை ரொம்ப பாராட்டியே ஆகணும். சரி, ஓகே, இப்ப நம்ம சேனலோட கான்செப்டுக்கு வருவோம். நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகுத்து. இந்த குரல் படி தன்னோட துன்பத்தை அறியாத நண்பர்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி தன்னோட பலவீனத்தை பகைவர்கிட்ட காட்டிக்கவும் கூடாது. இதுலயும் அதே மாதிரிதான் நம்ம அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் கிட்ட சாரி சொல்லிருந்தாலும் அது நம்ம பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திரும்ப போயிட்டு பிரச்சனை பண்ணுவாரு. நான் கூட சாரி கேட்கலாம் தான் பார்த்தேன். ஸோ இதைத்தான் என்னதான் ஆனாலும் நம்மளோட பலவீனத்தை பகைவர்கிட்ட காட்டிக்கவே கூடாது. இதே மாதிரி மீண்டும் நல்ல ஒரு சினிமாவோடையும் அது பேசும் குரலோடையும் என்னோட குரல்வழி சினிமா சேனல்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வள்ளுவோம்.